ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவுமே நீங்க என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்ல, இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே வந்து இருக்கு. இப்போ காலையில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மணி ஒரு 5:40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்டா மணி 5:40 ஆகுது. காலையில வீட்டுல பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவா இன்னைக்கு என்னோட டேவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட நாளுமே ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பாசிட்டிவான நாளா இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறது எனக்கு பர்சனலாவே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. போன தடவை போட்ட வீடியோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் கீழே கமெண்ட்ல அக்கா எனக்குமே நடந்திருக்கு, என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்த நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் வந்து அக்கா இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் மோஸ்ட்லி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நானுமே என்ன ஒரு தப்பு பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஒரு மாதிரி நிறைய வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நம்ம எந்த இடத்துலலாம் ரொம்ப அமைதியா இருக்கோமோ அந்த இடத்துலலாம் நம்மளோட மரியாதை வந்து உயரும் அப்படின்றத நான் இப்ப கொஞ்ச நாளா தான் வந்து கத்துக்கிட்டேன். அதனால எங்க போனாலுமே நம்மளோட பேச்சை வந்து குறைச்சிட்டு நம்மளோட செயல் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றத நான் இப்ப புரிஞ்சுட்டு அதை மட்டும்தான் ஃபாலோ பண்றேன். சில டைம்ல நானுமே வந்து பாத்தீங்கன்னா என் மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ இந்த இடத்துல பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மீறி என் வாயில இருந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன், ஏன் உன்னோட மைண்டு தான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்குல்ல நீ பேசாத, நீ ஏன் இந்த இடத்துல பேசுன அப்படின்னு நிறைய தடவை அதுக்கப்புறம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி எப்பவாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எந்த இடத்துலலாம் நான் அமைதியா இருக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 பேர் பேசுறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்குமெண்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பர்சனல் விஷயமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்களோட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க யாருமே உங்களை மதிக்கல அப்படின்னா அது மாதிரி இடத்துல நீங்க வந்து பேசாம இருந்து அவங்க சொல்றத கேட்டுட்டு அமைதியா வர்றது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம வார்த்தைக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பேசினாலுமே அதை யாரும் காது கொடுத்து கேட்க போறதே வந்து கிடையாது. அது ஒரு ஃபேமிலி டிஸ்கஷனா கூட இருக்கட்டுமே, இல்ல ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் 2 பேர் சொல்றத மட்டும் கேட்கறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கேட்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பேசாம அமைதியா வந்து விலகி வந்துருங்க. அதை விட்டுட்டு நம்மளோட விஷயத்த நம்ம சொல்லிதான் ஆகணும், நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும்னு அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. எப்பவுமே நம்ம வந்து பேசி புரிய வைக்கிறத விட நம்மளோட அமைதி வந்து நிறைய விஷயத்துல நம்மளை வந்து மேல கொண்டு போகும். அது நான் நிஜமாவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய ஃபீல் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளவுதான் பேசி பேசி ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த இடத்துல சில டைம்ல நம்ம ரொம்ப அமைதியா சரி என்ன வேணா பேசிக்கோங்க, நீங்க என்ன வேணா டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நம்ம அமைதியா வரும்போது அவங்களே ஒரு செகண்ட் வந்து யோசிப்பாங்க, ஏன் இவன் பேசிக்கிட்டே இருப்பா திடீர்னு பேசல அப்படின்ற தாட் வந்து ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து வரும். கண்டிப்பா நம்ம பேசாம இருக்கிறது மூலயமா நம்மளோட மதிப்பு வந்து அடுத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்றத நான் வந்து முழுசா வந்து நம்புறேன். அதனால என்னோட லைஃப்ல நான் ஃபாலோ பண்ற விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயமா ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் நம்மளோட வார்த்தை வந்து எடுபடாதுன்னு தெரியுதோ, இல்லைன்னா எங்கெல்லாம் ஒரு விஷயத்துல ஆர்குமெண்ட் நடக்குதோ அங்கெல்லாம் அமைதியா இருந்துட்டு அங்க இருந்து விலகி வந்துடுனே தவிர என்னோட ஒப்பீனியனை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இப்போ யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப பர்சனலா ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு கூட இருக்கலாம். நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது கூட, இல்ல ஒரு வீட்டுல இருக்கும்போது, இல்ல சொந்தக்காரங்களுக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். 2 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சு கூட இருக்கலாம். அந்த இடத்துல ஆமா இது எனக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம வந்து ஒரே ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா, நீங்க சும்மாதான் சொல்லியிருப்பீங்க, ஆமா எனக்கு அது தெரியும், ஆமா என்கிட்ட கூட அவ சொன்னா அப்படின்னு நீங்க அந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கூட அது எந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட போகும் அப்படின்றது வந்து தெரியாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயத்த சொல்றது கூட யோசிப்பாங்க, ஐயோ இந்த விஷயத்த நம்ம சொன்னா இவ வந்து கண்டிப்பா அடுத்தவங்க கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மத்தவங்களை பத்தின கான்வர்சேஷன் நடக்கும்போது ஆமா எனக்கும் தெரியும் அவ அப்படிதான் சொன்னா, இவ இப்படிதான் சொன்னா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க சொன்ன விஷயத்த நம்ம சொல்லாம இருந்தோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா
அது நமக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து நினைக்கிறேன். இது மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க வந்து நம்புவாங்க. இவகிட்ட எந்த விஷயத்த சொன்னாலும் இவ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயும் வந்து நம்ம சொன்ன விஷயத்த வந்து ஷேர் பண்ண மாட்டா. அவகிட்ட சொன்ன ஒரு ரகசியம் அது ரகசியமாவே இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட நம்பி சொன்னாங்கல்ல, அவங்களோட நம்பிக்கை வந்து எப்பவும் வீணாகாது. நம்ம மேல இருக்க மரியாதை வந்து கண்டிப்பா உயரும். அதனால எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருந்தா கூட யாராவது கேக்குறாங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, அவ அப்படி பண்ணிட்டாலாம் அப்படி பண்ணிட்டாலாம் அப்படின்னு பேசினா கூட அதுக்கு வந்து இல்லையே எனக்கு தெரியாது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அமைதியா அந்த இடத்துல போயிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமே வருது அப்படின்னா கூட நீங்க 3 பேர் தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் போதோ, இல்ல யாராவது ஒருத்தங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போதோ, இல்ல நாங்க 2 பேர் பேசிட்டு இருந்தோம், அவ அமைதியா தான் இருந்தா அப்படின்ற விஷயம் கண்டிப்பா யார் மூலியமாவது வந்து தெரிய வரும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால உங்களோட மதிப்பு வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களை யாராவது ரொம்ப வந்து விமர்சிக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்றது? உங்களை யாராவது டிஸ்கரேஜ் பண்றாங்க. உங்களை யாராவது தப்பா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னால இது பண்ண முடியாது. நீ வேஸ்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வார்த்தையா வந்து நீ எப்படி என்ன இப்படி சொல்லலாம்? நான் இதுக்கு ஒர்த் இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சண்டை போடுறதை தாண்டி அவங்க என்ன சொன்னாலும் நீங்க அவங்களுக்கு வார்த்தையால பதில் கொடுக்காம உங்களோட செயலால கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் நான் வந்து நம்புறேன். நம்ம வார்த்தையா ஒரு விஷயம் நான் பண்ணிடுவேன், நான் வந்து இதை கண்டிப்பா பண்ணிடுவேன், ஏன் என்னால இதை பண்ண முடியாதா அப்படிலாம் நம்ம வார்த்தையா சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சொல்லும் போது ஆமால அவ அன்னைக்கு அமைதியாவே இருந்தா, நம்ம அவ்வளோ பேச்சு பேசணும், பட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவ அது பண்ணிட்டா அப்படின்றது நம்ம அந்த பேசாம இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசாம ஒரு விஷயத்த பண்ணி நம்ம காமிக்கும் போது கண்டிப்பா அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்மளோட மரியாதை வந்து உயரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட லைஃப்லயே நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சேனலே ஆகட்டும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை அசிங்கப்படுத்தாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன். நிறைய தடவை வந்து ரொம்ப அழுதுருக்கேன். ஐயோ இது நம்ம பண்ணுமா, ஏன் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துற அளவுக்கு என்னை வந்து பேசியிருக்காங்க. என்கிட்டயே கால் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன வீடியோ போடுவேன்னு, எந்த ஒரு வீடியோ கூட நான் போடட்டுமே, ஒரு ஹேர் ஆயில் வீடியோ போடுவேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒன்றும் இல்லைங்க, ஒரு டீ வீடியோ கூட போடுவேன். ஒரு மசாலா டீ செஞ்சு போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அப்போ வந்து கொரோனா வந்திருந்த டைம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த சுக்கு மிளகெல்லாம் போட்டு இதெல்லாம் குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாவே நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், கொஞ்சமா டீ தூள், சுக்கு மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு குடிச்சா சளிக்கு நல்லது. இந்த மாதிரி அது நம்ம காமனா சொல்ற விஷயம் தானே. அந்த மாதிரி இது வந்து உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால மழை டைம் வேற ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் வந்து போட்டிருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு இது வந்து அனுப்புனாங்க. என்ன அப்படின்னா, பொய்யான வதந்திகளை வந்து பரப்புனா வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ வலியா இருந்துச்சு. நான் அன்னைக்கு ஃபுல் டே ரொம்ப உடைஞ்சு அழுதேன். ஏன்னா அன்னைக்கு என்கிட்ட இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. நம்ம என்ன வீடியோ வேணாலும் போட்டுமே, அப்ப என்ன தூக்கி ஜெயில போடுற அளவுக்கு நான் என்ன அப்படி ஒரு வீடியோ போட்டுட்டேன் அப்படின்றதுதான் என்னோட மைண்டுக்குள்ள வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது அப்படியே வேற மாதிரி மாறி இருக்கு. அன்னைக்கு நான் அவங்க கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. நான் உண்மையாவே அமைதியா தான் இருந்தேன். பட் நான் ரொம்ப அழுதேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பா ஒரு நாள் வந்து இப்ப 500 சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்கேன். பட் வந்து என்னோட முயற்சி வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் முழுசா வந்து நம்பினேன். நிறைய இடத்துல உடஞ்சு போயிருக்கேன். ஐயோ என்னடா இது, நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு நிறைய டைம் யோசிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட உழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து ஒரு பண்ற விஷயத்த நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை வந்து விடவே இல்லை. நான் முயற்சி தான் பண்ண முடியும், அதுக்கான பலன் எப்போ கடவுள் கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓட ஆரம்பிச்சேன். என்னையே நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நீங்க மேபி யோசிக்கலாம், அது என்னது ஒரு வீடியோ தானே உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே, ஒரு சமையல் வீடியோ போடுறதா இருக்கட்டும், இப்ப கூட பாருங்களேன், இப்ப கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் ஏதாவது கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பாரு அந்த அண்ணா பாரு அந்த அக்காவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, நீ தான் இருக்கல, நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்றியா அப்படின்னு சொல்லும் போது
அவங்களுக்கு வந்து ஐயோ ஆமால நம்ம பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது வந்து தோணாது. இவன் வீடியோ போட்டதுனால தானே என் பொண்டாட்டி வந்து கேட்கறா அப்படின்றதுதான் தோணும். உடனே எனக்கு கால் அடிப்பாங்க. என்ன உன் வீட்டுக்கார வந்து உனக்கு வேலை செஞ்சதெல்லாம் நீ வீடியோவா போட்டு வச்சிருக்க, என் பொண்டாட்டி வந்து கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பண்ற தப்பு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து தெரியறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது கூட கிடையாது. பொண்டாட்டியை சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட கிடையாது. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து உங்களோட லைஃப்லயும் வந்துகிட்டே இருக்கும். இது சேனலுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்க எந்த ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னாலும், இதே சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகட்டும், எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்தது என்ன அப்படின்னா ஏதோ ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றது மட்டும்தான் மற்றவங்களோட தாட்டா இருந்துச்சு. பட் நம்ம அதை என் முன்னாடியே மூஞ்சிக்கு நேராவே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் நீ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நடிக்க போறதுல ஆரம்பிச்சு, என்னோட தொழில ஆரம்பிச்சு, என்னோட யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு, நான் பண்ண எல்லா விஷயங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்தது விமர்சனங்கள் மட்டும்தான். இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் நீ பண்ணணுமா அப்படின்றது மட்டும்தான். பட் நான் இதே நடிக்க போகும்போது நடிக்க போறாளாம் இவ அப்படிதான் வந்து பேசுவாங்க. பட் இதே நான் என்னோட ஒரு டிவில அவங்க தொடர்ந்து என்னை பார்க்கும்போது பெருமையா வந்து சொல்லுவாங்க. என்னன்னா, இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, இது என்னோட ஃப்ரெண்டு, இது என்னோட சொந்தக்கார பொண்ணு, இது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இப்படின்னு 4 பேர்கிட்ட வந்து அவங்களே சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளோட தகுதியை உயர்த்திக்கணும் அப்படின்னா அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே அவங்க கிட்ட வந்து பேசியோ ஆர்கியூ பண்ணியோ நான் வந்து ஒரு நாள் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு சொல்லியோ அவங்களுக்கு நம்ம நிரூபிக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. நான் நிஜமாவே அன்னைக்கு நான் யோசிச்சது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சேனல்ல எப்படியாவது நம்ம மேல கொண்டு வரணும். யாரெல்லாம் வந்து நம்மளை பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும்னு சத்தியமா அன்னைக்கு நினைச்சேன். இன்னைக்கு கண்டிப்பா அதுக்கான பதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யோசிக்கலாம், அக்கா நீங்க பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் கூட ஒன்றும் வச்சிடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு யூடியூப் பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு எடிட்டிங் பத்தி எதுவுமே தெரியாது, எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு தெரியாது. இதே யூடியூப் சேனல்ல நிறைய பேர்கிட்ட வந்து மெசேஜ்லயோ டெக்ஸ்ட்லயோ கேட்டிருக்கேன், இது எப்படி பண்ணணும் அப்படின்னு. எனக்கு சொல்றதுக்கு யாருமே வந்து கிடையாது. ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருப்பேன். முன்னாடி எல்லாம் அவர் தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுப்பாரு. அவர் காலையில ஆஃபீஸ் வந்து போயிடுவாரு. நைட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 மணி 11 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்பேன், தங்கம் எனக்கு வந்து வீடியோ மட்டும் எடிட் பண்ணி தரியா அப்படின்னா, அவர் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு வர்றாரு. சொல்லுவாரு, தங்கம் நான் நாளைக்கு காலையில எடிட் பண்ணி தரவா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் சொன்னாரு, 2 நாள் சொன்னாரு. காலையில எழுந்திரிச்சு மறுபடியும் வீடியோ எடுக்கிறதுக்கே சரியா இருக்கும், எடிட் பண்ண முடியாது, என்னால வீடியோஸ் வந்து போட முடியல. ஒரு நாள் நைட்டு வந்து இதே மாதிரி ஒரு 11:30 இருக்கும் நைட்டு, அவர்கிட்ட கேட்குறேன், தங்கம் இன்னைக்காவது வீடியோ எடிட் பண்ணி கொடு, லாங் வீடியோ எடிட் பண்ணணும், எடிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் நிஜமாவே அவரால் முடியவே இல்லை. அவர் வந்து என்னால் நிஜமா முடியல, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, தங்கம் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எடிட் பண்ணி கொடுன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி படுத்துட்டேன். அவருமே தூங்கிட்டாரு. பட் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. என் மொபைல்ல அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெறும் எடிட்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் விடிய விடிய பார்த்தேன். விடிய விடிய பார்த்து இது வீடியோ எப்படி எடிட் பண்றாங்க, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க, எப்படி தம்ப்லைன் ரெடி பண்றாங்க, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நானாக தான் வந்து கற்றுக்கிட்டேன். இன்னும் அவர்கிட்ட சொல்லுவேன், தங்கம் உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ அன்னைக்கு வந்து இல்லை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னைக்கு எல்லாத்தையும் கற்றுட்டு இருக்க மாட்டேன். நான் எல்லாத்துக்கும் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை முடியாதுன்னு சொன்னதுனால இன்னைக்கு நான் வந்து யூடியூப்ல ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடிட் பண்றேன். ரொம்ப நல்லா எடிட் பண்றேன்னான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் வந்து பாத்தீங்கன்னா என் வேலையை நான் செஞ்சுக்கிற அளவுக்கு, என்னோட வீடியோஸை எடிட் பண்ணி போடுற அளவுக்கு, வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அளவுக்கு, தம்ப்லைன் ரெடி பண்ற அளவுக்கு, யாராவது என்கிட்ட டவுட்னு கேட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ற அளவுக்கு நான் வந்து என்னோட நாலேஜ் வந்து கத்துக்கிட்டேன். நம்ம வந்து அதுதான் நான் அவர் இன்னும் என்கிட்ட ஷாக்கா கேட்பாரு, எப்படி தங்கம் ஒரே நாள்ல நீ கத்துக்கிட்ட அப்படிதான் எப்பவுமே வந்து கேட்பாரு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா எனக்கு தூங்கவே இல்லை. எனக்கு என்னோட மோட்டிவ் ஃபுல்லா எதுல இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இனிமே இவர்கிட்ட வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுன்னு கேட்கவே கூடாது, என்னோட வேலையை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ள தோணுச்சு. இப்போ வீடியோ எடிட் பண்றதுல இருந்து, வீடியோ எடுக்கிறது அவர் எடுத்து கொடுப்பாரு, சில டைம் ஸ்டாண்ட் வச்சு நான் எடுத்துப்பேன். வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல இருந்து, தம்ப்லைன் ரெடி பண்றதுல இருந்து, அப்லோட் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் வந்து பாக்குறேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்ச வேலை. நான் வந்து இதை கத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரா வேணாலும் இருக்கலாம். யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையால பதில் சொல்லாம உங்களோட செயலால ஒரு விஷயம் வந்து பண்ணுங்க. நான் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களோட பேச்சை வந்து எல்லா இடத்துலையுமே குறைங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அது உங்களுக்கு இல்லை, எனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரு வார்த்தை. எங்க போனாலுமே நான் வந்து யாரையாவது பார்த்தேன் அப்படின்னா என்னால என்னோட வார்த்தைகளை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்களோட. எனக்கு அது ஒரு பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது நிறைய நேரத்துல நம்மளுக்கு மைனஸா கூட வந்து மாறிடுது. என்ன அப்படின்னா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். இன்னொரு விஷயம், நம்ம நிறைய வார்த்தைகள் வந்து பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு விதத்துல சொல்லியிருப்போம், பட் ஆப்போசிட்ல இருக்கவங்க அது வேற விதத்துல எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே வந்து இருக்கு. ஒரு 4 பேர் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கலகலப்பா ஒரு விஷயம் பேசுவோம், யாரையோ ஒருத்தரை கிண்டல் பண்ணுவோம், இல்ல ஏதோ ஒரு விஷயம், ஐயோ அவங்க நம்ம பேசும்போது அவங்களும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இதனால வந்து கான்வர்சேஷன் டெவலப் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை சொல்ல வேண்டியதா கூட இருக்கலாம். அதனால எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் வார்த்தைகளை அடக்கணும் அப்படின்றத நான் என்னோட லைஃப்ல கத்துக்கிட்டேன். அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா சில இடத்துல நான் அந்த விஷயத்துல அடிக்கடி தோத்துட்டே இருக்கேன் அப்படிதான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அது மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஃபேமிலியோட வராங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல நான் ரொம்ப யோசிப்பேன், நான் அமைதியா இருக்கணும், இது தேவையில்லாம நான் இது பேசக்கூடாது அப்படின்னு. பட் மனுஷங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இது பண்றேன், அது பண்றேன், அது பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் வந்து இருப்போம். பட் இப்பெல்லாம் வெளியில போறதே குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா என்னோட பேச்சை என்னால குறைக்க முடியல. அதனால வெளியில போயிட்டு, வெளில போனா தானே நீ பேசுவ, உனக்கு யாருமே இல்லைன்னா நீ யாருக்கிட்ட பேசுவ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துருச்சு. நான் பேசுறதுனால நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்ல நடந்துக்கிட்டதுனால என்னால பேச்சை வந்து நிறைய இடத்துல கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ ஷூட் எல்லாம் போறேன் அப்படின்னா நான் மோஸ்ட்லி யார்ட்டையுமே பேச மாட்டேன். போவேன், மேக்கப் போடுவேன், நடிப்பேன், யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேசுவேன், ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுப்பேன். அப்படிதான் வந்து இருந்துட்டு வருவேன். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெளியில ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை மீட் பண்ணும்போது அது நல்லதா பட்டுச்சுன்னா ஓகே. பட் சில டைமுங்கள்ல அதுவே வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுக்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதனால இன்னுமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இங்க போனா நமக்கு பிரச்சனை வரும், இங்க போனா நம்ம தேவையில்லாம பேசுவோம் அப்படின்ற இடத்துல எல்லாத்துலயுமே நான் வந்து அந்த இடத்துக்கு போறதே வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட பேச்சை வந்து நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படிதான் வந்து நினைக்கிறேன். அக்கா இப்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்னோட வேலைக்காக பேசுறேன், எனக்கு பிடிச்சவங்களுக்காக உங்களுக்காக நான் வந்து பேசுறேன், என்னோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்றேன். மேபி இது யாரோட லைஃப்லயாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா ஓகே அக்கா அப்படி சொன்னாங்கல்ல இதை மாத்திக்கலாம் அப்படின்னு மாத்திக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல சொல்றதுமே அப்படிதான் இருக்கு, அக்கா ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன்க்கா, ரொம்ப டென்ஷனா இருந்தேன், பட் உங்க வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சது. ஓகே இதை இப்படி பண்ணி பார்க்கலாம், நம்ம ஏன் இதை பத்தி யோசிக்கணும், அப்படியெல்லாம் எனக்கு நிறைய ஐடியா வந்து கிடைச்சதுக்கா அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதனாலதான் இப்போ வந்து பேசுறேன். தேவையான இடத்துல பேசணும், அதுவுமே அளவா பேசணும் அப்படின்றது மட்டும்தான் நான் பர்சனலா என்னோட லைஃப்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் அப்படின்னு நம்ம வந்து யாருக்கிட்டையுமே எந்த விஷயத்தையுமே வந்து சொல்லாதீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்ம ஒரு விஷயத்த செயலா செஞ்சு காட்டுறதை விட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அமைதியா இருந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்லணும் உங்களை பத்தி, ஆமால அந்த பொண்ணு பாரு எவ்வளவு சைலண்டா இருந்து எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தகுதியை உயர்த்திக்கணுமே தவிர, நான் இது பண்ண போறேன், நான் அது பண்ண போறேன், பாரு நான் நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ண போறேன், இதுல வந்து இவ்வளவு சம்பாதிக்க போறேன், நான் வந்து இங்க போறேன் அங்க போறேன் அப்படியெல்லாம் எதையுமே யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. அது நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க எல்லாம் கிடையாது. அது சொல்றது மூலயமா நம்ம நல்லா இருக்க போறோம் அப்படின்னு சொல்றது மூலயமா அதை பார்த்து சந்தோஷப்படுற சில பேராவது கண்டிப்பா நம்ம கூட வந்து இருப்பாங்க. பட் அது ஒரு இடத்துல தோத்து போகுது அப்படின்னும் போது அது நம்மளை எந்த அளவுக்கு காயப்படுத்துதோ அதே அளவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சவங்களையுமே அது வந்து ரொம்ப காயப்படுத்தும். அதனால எந்த விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அதை வார்த்தையா வந்து இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொல்லாம உங்களோட செயல்ல பண்ணி காமிச்சு அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்றதுதான் என்னோட ஒரு விஷயமா நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்போ நான்லாம் என்ன யோசிப்பேன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சது அப்படின்னா யாருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசலாம், யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு வந்து தோணும். பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது நான் சுத்தமா பண்றதே வந்து கிடையாது. எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ
அப்பெல்லாம் நான் என்னோட கிச்சனுக்கு வந்து போயிடுவேன். ஏன்னா என்னோட வீட்டில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன். ஈவினிங் வந்து ஒரு 7-7:30க்குலாம் டின்னர் வந்து முடிச்சிருவோம். மேக்ஸிமம் 8 o'clock டின்னர் முடிச்சுட்டு இவங்க எல்லாரையும் உள்ள அனுப்பி விட்டுருவேன். தேவேஷ் வந்து 8:30 மணிக்கு தான் வருவான். ஸ்ரதனையும் அவரையும் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு என்னோட கிச்சனுக்கு வந்து போயிடுவேன். போயிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டோ இல்லைன்னா எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டாக் ஷோவோ, எனக்கு பேசுறது வந்து கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால யாராவது பேசுற ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேசுறது வந்து பிடிக்கும். பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுமே ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒருத்தவங்க என் கூட கான்வர்சேஷன்ல இருக்க மாதிரியே இருக்கணும். ஏன்னா நான் ஃப்ரீயா இருந்த டைம் எல்லாம் கால் பண்ணி நிறைய பேரோட பேசியிருக்கேன். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து வேண்டாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ போட்டுட்டு அந்த கிச்சன்ல இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைப்பேன். சிங்க் எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி வைப்பேன். அடுப்பெல்லாம் துடைப்பேன். பாத்திரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு எல்லாத்தையும் ஒரு தடவை கிச்சன்லாம் துடைக்கிறதுக்குள்ள பாத்திரம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிருக்கும். எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைப்பேன். வீடெல்லாம் பெருக்குவேன். ஃபுல்லா நைட்ல மாப் போட்டு தொடச்சி விடுவேன். அடுத்த நாளுக்கான வேலை என்னமோ அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவேன். என் கூட இருக்கிறது ரொம்ப சில டைம் எதுவுமே போடாம ரொம்ப அமைதியா என்னோட வேலையை மட்டும் பார்ப்பேன். எனக்கு அந்த அந்த அமைதி வந்து எனக்கு நிறைய சந்தோஷத்தை வந்து கொடுக்குதுன்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. மேபி ட்ரை பண்ணி பாருங்க. யாரும் இல்லாம அமைதியா நம்மளோட வேலையை பார்த்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா உட்காந்து எதை பத்தியும் யோசிக்காம ஒரு கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் நீங்க அமைதியா படுத்தோ இல்லை உட்கார்ந்தோ பாருங்களேன். அது உங்களுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். நான் அதை வந்து அடிக்கடி வந்து ஃபாலோ பண்ணுவேன். இவங்க கிட்ட சொல்றது கூடப்பா நீங்க உள்ள போங்க, நான் அமைதியா இருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு மட்டும்தான் வந்து வீட்டுல இருக்கவங்க கிட்டயுமே வந்து சொல்லுவேன். பட் அந்த அமைதி எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அதனால நான் அதை தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணுவேன். சில பேருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படின்னா பாட்டு கேளுங்க. சில பேருக்கு டிவி பார்க்க பிடிக்கும்னா டிவி பாருங்க. மற்றபடி ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றதுக்காக யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு பேசாதீங்க. நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்றதுக்காக யாருக்கிட்டையுமே வந்து பேசாதீங்க. ஏன்னா இப்போ பேசுறது மூலயமா எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு சில பேர் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, டெய்லி கால் பண்ணுவாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2-3 நாள் காலே வராது. நம்ம என்ன யோசிப்போம், நமக்கு அடிக்கடி கால் பண்ணுவாங்க, ஏன் காலே வரல, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். அப்ப பேசும்போது இல்ல நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், இல்ல எனக்கு மூடே சரியில்லை அக்கா, நான் ரொம்ப டவுனா இருக்கேன். அப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி நீங்க பேசுவீங்க. அதே வந்து நீங்க ரொம்ப டவுனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்க கால் பண்ணும்போது நான் என்ன மென்டாலிட்டியில இருக்கேன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்போ நீங்க வந்து நான் சேடா இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும். ஆனா நீங்க மட்டும் ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் என்கிட்ட பேசுவீங்க. கவலையா இருந்தா இல்லக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சரி அதனாலதான் என்னால எதுவுமே பண்ண முடியல, அதனாலதான் உங்களுக்கு போனே பண்ணல அப்படின்னும் போது எனக்கு செம்ம கடுப்பு வந்து ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் பேசுறதே அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இப்பெல்லாம் யாரோடையும் வந்து பேசுறது வந்து கிடையாது. என்னோட பேச்சு நான் நிஜமாவே ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். அது எனக்கு ஏதோ ஒரு விதத்துல நிம்மதியை கொடுக்குது. நீங்களும் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு அவாய்ட் பண்ணி பாருங்க. யார் பேசலையோ அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, என்னாச்சு, ஏன் நீ பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவுமே அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட வேலையை மட்டும் பாருங்க. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கவலையில இருக்காங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம ஆறுதல் சொல்றோன்ற பேர்ல நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தான் வந்து சொல்லுவோம். பட் அவங்களே ஒரு ரொம்ப சேடான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு ஆறுதலா தான் இருக்கா இல்ல கடுப்பா இருக்கா அப்படின்றது நமக்கு ஆப்வியஸாவே தெரியாது. ஏன்னா நான் என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு கவலையில இருப்போம், அப்போ வந்து ஆறுதல் சொல்றோன்ற மாதிரி மோட்டிவேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது அது நிஜமாவே ரொம்ப இரிட்டேட் ஆகும். அந்த டைம்ல எல்லாம் யாரும் பேசாம அமைதியா இருந்தீங்கனாலே போதும் அப்படின்ற தாட் எனக்கு நிறைய டைம்ல வந்து வந்திருக்கு. நான் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன், நம்ம யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ரொம்ப அவங்க அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா கூட நீ கவலைப்படாத, அது இல்ல இது இல்ல அப்படின்னு நம்ம நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லுவோம். பட் அது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு கண்டிப்பா வந்து தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைங்க. அது வார்த்தையால தான் சொல்லணும் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்க கூட உட்காந்து அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
நீங்க வார்த்தைகளா சொல்லி இல்ல நான் உன் கூட இருக்கேன், எல்லாத்துலயும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னோ, இல்ல ஏதாவது ஒரு அட்வைஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ முன்னாடியே நீ பண்ண தப்பு, நான் அப்பவே சொன்னேன் நீ இதை பண்ணாத அப்படின்னு நம்ம வந்து நல்ல விதத்துல தான் சொல்லுவோம். நான் உன்னை முன்னாடியே அதை பண்ண வேணாம்னு சொன்னேன், இப்ப நீ அதை பண்ண, அதனாலதான் இப்ப நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு நம்ம வந்து நார்மலா சொல்ற விஷயங்கள் கூட அவங்களை இன்னும் ரொம்ப காயப்படுத்தும். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஆறுதல் சொல்றோம் அப்படின்ற பேர்ல பேசி பேசி அதை பெருசாக்குறதை விட, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தோல்ல தட்டி கொடுத்தோ, இல்லைன்னா அவங்க கூட உட்கார்ந்தோ, அவங்க கையை பிடிச்சோ அமைதியா ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆமா நம்ம கூட இவங்க இருக்காங்க அப்படின்றத. நான் எனக்கு நடந்த விஷயமும் இதுதான், நான் அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயமும் அதுதான். கண்டிப்பா நம்மளோட வார்த்தைகளை தாண்டி நம்மளோட அமைதிக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னோட லைஃப்ல நான் நிறைய வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. யாராவது ஆமாக்கா நானுமே நிறைய இப்படியெல்லாம் பேசுவேன், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மாத்திக்க போறேன் அப்படின்னு யாராவது பர்சனலா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம அதையுமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.